உங்ககிட்ட ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு ஏரியாக்குள்ள ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து வாழ்ந்துட்டு வரீங்க ஒரு வீட்டுக்குள்ள. இப்ப உங்க ஏரியால உங்கள போல இன்னொரு ஃபேமிலி, பல ஃபேமிலிகள் இருக்குது. பல வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டு ஆளுங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எடுத்துக்குவோமே. பக்கத்து வீட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ராட்வீலர் நாய வளர்க்கிறத பாத்துர்றானுங்க. நீங்க வந்து இந்த ராட்வீலர் நாய எதுக்கு வளர்க்குறீங்க? உங்களோட பாதுகாப்புக்காக, உங்க வீட்டோட சேஃப்டிக்காக நீங்க வந்து வளர்த்துக்கிட்டு வரீங்க. இத உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பாத்துட்டு, "நீ எதுக்கு ராட்வீலர் நாய வளர்த்துக்கிட்டு இருக்கிற? நீலாம் அத வளர்க்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வீடு புகுந்து தாக்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே வேலைய தான் இப்போ வந்து இஸ்ரேலு ஈரான் மேல பண்ணியிருக்கிறாங்க. என்னடா ராட்வீலர் நாய், என்னடா சுத்தமா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியிற மாரி சொல்றேன் கேளுங்க. இப்ப இதுல தாக்கப்பட்ட வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க. நீங்க என்ன வளர்க்குறீங்க? ராட்வீலர் நாய வளர்க்குறீங்க. இதுல ராட்வீலர் நாய் என்னன்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் ரியாக்டர வச்சு நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எங்கள தாக்கிட்டா, அதுக்காக தான் ஒரு தற்காப்புக்காக நாங்க வந்து உங்கள தாக்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் பயலுங்க வந்து இப்ப வீணா சும்மா இந்த ஈரான போய் மூக்க சொரிஞ்சு விட்டு ஒரு தாக்குதல ஏற்படுத்தியிருக்காங்க.